ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு ஷாக் ஆகிட்டேன் நானே. இந்த கமெண்ட் பார்த்துட்டு நானும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தெளிவாயிட்டேன். இந்தியன் டிவி கப்பலுடைய இதில் நமக்கு விக்காவுடைய ஓட்டிங் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். போய் பார்த்தேன், இதை விட அதிகமாக எந்த கப்பல் வாங்கியிருக்காங்கன்னு. இந்த இஸ்குவான், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, ISHQAAN, இவங்க வந்து 65% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே ஓட்டிங் விழுந்திருக்கிறது 10,000 ஓட்டு விழுந்திருக்கு. நம்மளுடைய விக்கா இருக்கிற அந்த போலில் வந்து 6,800 ஓட்டிங் தான் விழுந்திருக்கு, 87%. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 சம்திங் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க 6,500 வாங்கியிருக்காங்க. ஏன்னா 65%னா அவ்வளோ வருது தானே, கணக்கு கரெக்டு தானே. நான் சும்மா லைட்டாக ஒரு கால்குலேஷனில் சொல்கிறேன். இதை பார்த்த உடனே அச்சோ என்னது இப்படி விட்டுட்டோமே, நம்ம நல்லா சொல்லாத விட்டுட்டோமோ அப்படின்றதேன். ஏன்னா நான் இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோன்னுட்டு. ஆனால் நமக்கே ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, இவங்க யூடியூப்பில் மட்டும்தான் நல்லா எடுத்திருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் குறைவாக எடுத்திருக்காங்க. அப்பாடா அப்படின்றது. விக்கா வந்து இன்ஸ்டாகிராமில் 3.3K எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க இன்ஸ்டாகிராம் பற்றி தெரியலையாட்டிருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ்க்கெலாம். அவங்க 20 votes மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்போ இப்போ தான் எனக்கு திருப்தியாச்சு. அச்சோ எப்படி இல்லை, அங்கேயும் போட்டிருந்தாங்கன்னா பொழந்துக்கிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு 2 பக்கமும் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்டா ஸ்டோரியில் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுவும் முக்கியமான விஷயம். அதுலேயும் ஓட்டிங் வந்து விக்கா லீடில் இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்கா வந்து லீட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்லேயும் ஒவ்வொரு பேர் லீட் பண்ணுவாங்க. இப்போ திரவியம் ஸ்வாதிலாம் வந்து அங்கே இருந்தாலும் இவங்க வந்து இப்போது லீட் பண்ணலைனாலும் அவங்களும் ஒரு இடங்களில் அவங்களுடைய டைம் சீரியல் போயிட்டு இருக்கும்போது அவார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த சீரியலோட பீக் இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து விழுந்து போய் போடுவாங்க. இது நார்மல் ஆடியன்ஸ்லேருந்து எல்லா ஆடியன்ஸுமே ரீச் ஆகும். அதனால் விக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் வருவாங்க அப்படிங்கிறதா நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இந்த ஓட்டிங் தான் வச்சு கணிச்சிருக்கேன். அவங்க இந்த ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இது வின் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். எல்பியும் அது மாதிரி தான் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான விஷயம். ஆனால் நான் பக்குன்னு ஆகிட்டேன், யூடியூப்பில் லீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுதான் சொல்கிறேன், பேர்னு வரும்போது எல்லா இடங்கள்லையுமே விட்டு கொடுக்காமல் வந்துடுவாங்க. இண்டிவிஜுவலை விட பேருக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஜஸ்ட் மிஸ்ஸிங் அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். லீடில் தான் இருக்காங்க, ஓகேவா. ஓட்டிங் வந்து 5ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அப்டேட் ஆல்ரெடி. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.